கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடியின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்கிறீங்க. காலை வேளையில சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பீங்க. நாம் ஒரு பகுதி தியானிப்போம். சில குடும்பத்திலே சர்ச்சுக்கு போக முடியாத சூழ்நிலை, சில குடும்பத்திலே குடும்பம் ஃபுல்லா விக்கிரத்தில் இருப்பாங்க, சர்ச்சுக்கு போக முடியாத சூழ்நிலை. நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்கள். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது. எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் வாலிப காலம், கடைசி காலம். வீட்டுல வாலிப பிள்ளைகள், வாலிப பையன்லாம் இருப்பாங்க. சின்ன வயசுல சர்ச்சுக்கு அழகா அம்மா அப்பா கூப்பிட்டு வந்துருவாங்க. இப்போ வாலிப பிள்ளை ஆகிட்டாங்க. சண்டே சில நேரத்துல பாடம் இருக்கும், காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுப்பாங்க. நிறைய குடும்பத்துல பிள்ளைகள் இப்போ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர மாட்டேங்குது. ஒருவேளை சப்போஸ் சர்ச்சுக்கு கிளம்பி வந்தால் கையில பைபிள் எடுத்து உணர மாட்டாங்க. இப்படி நிறைய குடும்பத்தில் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. காலை வேளையில யாரெல்லாம் சர்ச்சுக்கு புறப்படுறீங்களோ கையில பைபிள் எடுத்துக்கோங்க, குடும்பமா புறப்படுங்க. அது மாத்திரமல்ல, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவருக்கொருவர் கவனித்து என்று எழுதப்பட்டிருக்கு. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும். அன்பு கூறணும், நல்ல செயல்கள் செய்ய வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அன்பு கூற வேண்டும், நல்ல செயல்கள் செய்ய வேண்டும். இந்த ரெண்டு நம்ம வாழ்க்கையில் டெய்லி இருக்கான்னு சொல்லி நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். நிறைய குடும்பத்துல சர்ச்சுக்கு போயிருந்தாங்க, ஆனா கணவன் மனைவிக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி இல்லை, ஐக்கியம் இல்லை. கணவர் வேற சர்ச்சுக்கு போறாங்க, மனைவி வேற சர்ச்சுக்கு போறாங்க, மனைவி சர்ச்சுக்கு போறாங்க, கணவர் வர்றதில்லை. சில குடும்பத்திலே பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கு, அம்மா அப்பா ரட்சிக்கப்படாம இருக்காங்க. சில குடும்பத்திலே அம்மா மட்டும் சர்ச்சுக்கு போறாங்க, பிள்ளைகள் எல்லாம் இன்னும் யாரும் ரட்சிக்கப்படலை. இப்படி பல குடும்பத்திலே காலையில் இணைந்திருக்கிறீங்க. அதனால எல்லாருக்கும் சேர்ந்துதான் செய்தி. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவருக்கொருவர் கவனித்து நம்ம எதை கவனிக்க வேண்டும்? அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும். எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. சில வீட்டுல எல்லாம் பிரச்சனை அளவுக்கு அதிகமா இருக்கும். அதிகம் சொல்றத அளவுக்கு அதிகமா இருக்கும். அந்த வீட்டுல நிம்மதி இருக்காது. என் வாழ்க்கையில அப்படி இருந்துச்சு. 2015 கடன் 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 கடன், தலைக்கு மேல கடன். வீடு கடன், வியாபார கடன், நகை கடன், தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கின கடன், சொந்தக்காரன்ட்ட வாங்கின கடன், குடும்பம் எத்தனையோ பேர்ட்ட கடன் கடன் கடன். நிம்மதியே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை நேர காலையில வண்டி எடுப்பேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ், அப்புறம் சாயங்காலம் 1, 4 இல்ல 5 சர்வீஸ் கிட்ட அட்டன் பண்ணிடுவேன். ஒரே நாள் தான், ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே 4 சர்வீஸ் போயிடும். பக்கத்துல எங்கெல்லாம் சர்ச் இருக்கோ கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, வீட்டுல பிரச்சனை அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நிம்மதி இருக்காது. என் வாழ்க்கையில நிம்மதி இல்லாம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் உட்காந்துருப்பேன். மத்தியானம் சில சர்ச்சில் சாப்பாடு போடுவாங்க, அங்கேயே இருந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். ஞாயிற்றுக்கிழமை எத்தனையோ குடும்பத்துல சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்சிலே சாப்பிட்டுட்டு வராங்க. யாரெல்லாம் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல இணைந்திருக்கிறீங்களோ ஆலயத்துக்கு புறப்படுங்க. தேவனோட சமூகத்துல போய் காத்திருந்து உங்களுடைய விண்ணப்பத்தை சொல்லுங்க. அவருடைய பிரசன்னத்திலே காத்திருங்க. அவருடைய மகிமை உங்களை மூடும். உங்க வாழ்க்கையில கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும். விசுவாசத்தோடு நீங்க ஆலயத்துக்குள்ள புறப்பட்டு போகும்போது உங்க குடும்பத்தை, உங்க வம்சத்தை, உங்க தலைமுறை ஆசீர்வதிப்பார். எல்லா சாபம் எல்லாம் நீங்கி போகும். கர்த்தர் என் கூட இருக்கிறார். 2024 உங்க கூட பேசிட்டு இருக்கேன். 2014, 2015 நான் செத்து போன்னு சொல்லி மாந்திரியம் பண்ணி முடிச்சுட்டாங்க. 2021 வரைய 13 வருஷம் தொடர்ந்து மாந்திரியம் பண்ணாங்க. நான் உயிரோட இருக்கேன், எனக்கு மாந்திரியம் பண்ண செத்து போயிட்டான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆலயத்துக்குள்ள போக 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 நமக்கு தேவன் ஜீவனை தந்துருவார். அவரே நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் எழுதப்பட்டிருக்கு. அவர்கிட்ட போய், அப்பா என் குடும்பத்துல இதுதான்பா பிரச்சனை, என்கிட்ட இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு எல்லாத்துலயுமே நான் குறையா இருக்கேன்ப்பா, என்னை தாழ்த்துறேன்ப்பா,
என்னை தாழ்த்துறப்பா, அவ்வளவுதான். ஆலயத்துல போய் அவருடைய சமூகத்துல போய் காத்திருந்து தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தி, தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தி குடும்பமா போய் சர்ச்சில் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவருக்கொருவர் கவனித்து, ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல இப்ப சிலர் சர்ச்சுக்கு போறதே இல்லை. சிலர் சர்ச்சுக்கு போறதே இல்லை. கர்த்தருடைய கிருபையினாலே வெள்ளிக்கிழமை நைட் ஃபுல் நைட் சர்வீஸ் இருந்துச்சு. போயிட்டு வந்தேன், மெசேஜ் கொடுக்க வந்தேன். சர்ச்சில் ஒரு 40 பேர் வந்துட்டாங்க. 40 பேரில் ஒரு 7 பேர் தான் ஆண்கள், மிச்சம் 33 பேர் தாய்மார். சர்ச்சில் வாலிப பிள்ளை இல்லை, வாலிப பையன் இல்லை. ஒரு 2-3 வாலிப பிள்ளைகள் மட்டும்தாங்க. பையங்க சுத்தமாகவே இல்லை. வாலிப பையங்க இல்லை. ஒரு 7 பேர் வயசானவங்க, அவ்வளோதான். கடைசி காலத்தில் என்ன நடக்கு அப்படின்னா, ஜனங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 6 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அந்த 7ஆவது நாள் சர்ச்சில் அவருடைய சமூகத்துல காத்திருந்து நன்றி சொல்ல முடியல. தேவனோட பிரசன்னத்திலே நம்ம நிரம்பி அவருடைய பாதவுள்ள காத்திருக்கும் போது நிரப்பப்பட்ட பாத்திரமா மாற்றி நம்மளை ஆசீர்வதிப்பார். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தாவியை நிரப்பப்பட்டு நம்மளை அழகா அனுப்பிவிடுவார். ஆனா நம்ம சர்ச்சில் போய் அவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். ஏன்னா சில குடும்பத்துல சர்ச்சுக்கு போகாம இருக்கிறீங்க. சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல், சில குடும்பத்துல ஞானஸ்தானம் எடுக்காமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில குடும்பத்துல மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கலாமா எடுக்கக்கூடாது, எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி பெரிய சந்தேகமே இருக்கும். நீங்க போற சர்ச்சில் கேட்டுக்கோங்க. ஹல்லேலூயா. சிலர் விட்டு விடுவது போல நாமும், அழகா சொல்றாரு, நாமும். அப்போ இரவு நேரத்திலே அதிகால வேளையிலே தினம்தோறும் செய்தி கேட்குறீங்க. தேவனர்களே அப்போ மினிஸ்டர் மூலியமா காலையில நைட்டு எல்லா நேரமும் செய்தி கேட்குறீங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் நேரம் சர்ச்சுக்கு போயிருங்க. சபை கூடி வருவது சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறது. எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும், அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். 2014 கடைசி டிசம்பர் மாசத்துல ஒரு பாஸ்டர் வராங்க, போய் பிரேயர் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் போய் நின்னேன், அவ்வளவுதான். என் வாழ்க்கையில முழு சரீரத்தை சொல்லி முடிச்சிட்டாங்க. ஃபுல்லா தீர்க்கதரிசனம் தான். நான் என்னென்ன காரியத்துல மாந்திரியத்துல கட்டப்பட்டிருக்கேன் அப்படியே சொல்லி முடிச்சிட்டாங்க. அவங்க பேர் எபனேசர், திருச்சியில இருக்காங்க. ஒரே நிமிஷம் தான், அவ்வளவுதான். அன்னைக்கு கட்டு உடைஞ்சது. கர்த்தருடைய கிருபையினால் இன்னைக்கு வரைய தேவன் ஜீவனை தந்திருக்காரு. ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல சர்ச்சுக்கு இறங்கி, கடைசி காலத்துல ஞாயிற்றுக்கிழமை இஷ்டம் போல எந்திரிக்கிறது, சர்ச்சுக்கு போறதே கிடையாது நிறைய குடும்பத்துல. அப்படி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. தேவன் நமக்கு ஜீவனை தந்திருக்காரு, கிருபை தந்திருக்காரு. எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும்? சில குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை வியாபாரத்துக்கு போயிடுவாங்க. காலையில சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. உங்க பாஸ்டர்கிட்ட கேளுங்க. ஏன்னா காலையில சில குடும்பத்தை சர்ச்சுக்கு போகாமே வெளியில போயிருந்தாங்க. இப்படி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல், அந்த வேடை கரெக்டா சொல்லிட்டாரு, நாமும் விட்டு விடாமல். இனிமேல் நீங்க தான் யோசிக்கணும். என் வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டு சர்ச்சுக்கு போனேன், கோயில் குட்டியார வேலை பார்த்தேன், அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் படித்தேன், முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன், ஆன்லைன் மூலியமா செய்தி அனுப்பிட்டு இருக்கோம். எத்தனையோ குடும்பத்துல கேட்குறீங்க, காலையில் சர்ச்சுக்கு கிளம்பி போறீங்க, ஆனா சில குடும்பத்துல சர்ச்சுக்கு போகாம இருக்காங்க. அப்படியும் சில குடும்பம் இருக்கு. அதனால காலை வேளையில இணைந்து ஜெபிக்க போறோம். குடும்பமா சர்ச்சுக்கு போங்க. ரட்சிக்கப்படாம இருக்காங்களா சொல்லுங்க, சர்ச்சுக்கு போயிட்டு வரோம், நம்ம குடும்பத்தை ஆசிரியப்பார், வாங்க போவோம்னு சொல்லி சொல்லுங்க. கர்த்தரை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டு நீங்க சர்ச்சுக்குள்ள கால் எடுத்து வைக்கும் போது உங்க வாழ்க்கையில தலைமுறை சாபம் மாறிடும். உங்க வாழ்க்கையில விடுதலை கிடைக்கும். உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், சமாதானத்தால் நிரப்புவார், சகல விதமான காரியத்தையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி புதிய நாளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். ஆலயத்து போறக்காக அர்ப்பணிங்க. எல்லா விதமான வாசல் தேவன் திறந்துருவார். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளும் விசேஷமா எல்லா காரியத்திலும் கற்றுக் கொடுத்து பாதுகாத்த கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. அதிகால வேளையில் எழுப்பிட்டீங்கப்பா, நன்றிப்பா. எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க வேண்டும். அப்பா, சர்ச்சுக்கு யாரெல்லாம் கிளம்புறாங்களோ எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. குடும்பமா சர்ச்சில் போய் அப்பா உங்களுடைய சமூகத்துல காத்திருந்து மன்றாடி ஜெபிக்கணும்ப்பா.
எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் அழைத்து கொண்டு போங்க. காலைவேளை ஜெபிக்கலாம். ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா. பரிசுத்தாவினால நிரப்புங்க ராஜா. அக்கினி அபிஷேகம் நிரப்புங்க ராஜா. ஆவிக்குரிய கனிகளினாலும் ஆவிக்குரிய வரனாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க ராஜா. சிறு பிள்ளை முதற்கொண்டு முதலில் எல்லாருக்கும் அதை தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா. எந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்தோளோ சிறு பிள்ளை முதற்கொண்டு முதலில் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. காலைவேளையில சர்ச்சுக்கு போறப்பட கத்த கிருபை செய்யுங்க. கத்த கிருபை செய்யுங்க. கத்த கிருபை செய்யுங்க. கத்த கிருபை செய்யுங்க. எல்லா தடைகளும் நீங்க ராஜா. உங்களோட ரத்த கொட்டைக்கு வேலை அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. எல்லா குடும்பமும் சர்ச்சைக்கு புறப்பட்டுப்பா. இந்த நாளில் எல்லா தேசத்துல ஜனங்களும் காலைவேளையில சர்ச்சைக்கு புறப்பட்டுப்பா. அந்த கிருபை தாங்கப்பா. எந்த ஊர்ல சர்ச்சு இல்லாம இருக்கும் அந்த தேசத்துக்குள்ள அந்த இடத்துல சர்ச்சு கட்டணும்ப்பா. அதுக்கு எத்தனை லட்சம் ஆனாச்சு அந்த தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. மிஷனரி மாதிரி உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ இடத்துல அப்பா கஷ்டப்பட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. சர்ச்சுன்னு இல்லப்பா. அந்த இடம் ஃபுல்லா அப்பா வாசல் தரங்கப்பா. சர்ச்சு கட்டணும்ப்பா. கத்த கிருபை செய்யுங்க. கத்த கிருபை செய்யுங்க. சில இடத்துல சர்ச்சு பாதி கட்டி நிற்குப்பா. அந்த இடத்துக்கு கத்த ஆசிரியப்பா. எத்தனையோ இடத்துல பணத்துக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க. எல்லா வாசல் திறந்தாங்க. எல்லாரும் சர்ச்சுக்கு புறப்படணும்ப்பா. காலையில கிருபை செய்யுங்க. காலையில கிருபை செய்யுங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, முடியாம இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு கத்த பரிபூர்ணமா ஜீவனை கட்டுங்க. தீர்காயுசு தாங்கப்பா. பூரண சுகம் தாங்கப்பா. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல தேவனர்லி அப்ப மினிஸ்டர் மூலமா இரவு மூலமா ஜெபம் கேட்கிறாங்க. அந்த குடும்பத்தை கத்த 100 மடங்கு ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனை, அந்த கடன் பிரச்சனைக்கு உபத்திரத்தை மாற்றிட்டாங்க. கற்பத்தினையா ஜெபிக்கிறாங்க. கத்தர் ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாய்மொழியுமா ஆசீர்வதிங்க. டெலிவரி கொடுப்பாங்க. பரம வைத்தியர் கூட நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது. எல்லா தடைகளும் நீக்கி வாசல் தந்தாங்க. சில குடும்பத்துல திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எல்லா குழப்பம் தான் இருக்கு. அந்த எல்லா குழப்பத்துக்கு இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணாங்க. விக்கிர வழிபாட்டுக்கு அந்த குடும்பம் ரட்சிக்கப்படட்டும். சில குடும்பத்திலே மாந்திரிய பிள்ளி சொல்லி ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை அந்த எல்லா செத்த கிரிலாம் ஏசுக்கு நாமத்தை எல்லா கிரி சுட்டை விட்டுறாஜா. வெளிநாட்டுல இருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. காலை வேளையில எந்த குடும்பத்துல இணைந்து கண்ணீரோடு ஜெபினாலும் எல்லா தடைகளும் நீக்கி ஆலயத்துக்குள்ள கொண்டு போகிறாஜா. உங்களுடைய கரம் உங்க பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். இந்த நாளில் எல்லா குடும்பத்துக்கு 1000 மடங்கு ஆசீர்வதித்து எல்லா குடும்பத்தையும் பள்ளிகை பெருக கிருபை செய்யுங்க. உங்களுடைய நாம மட்டுமே விட்டு உங்களுடைய ஜீவனங்களை தாழ்த்தி துதி கன மகிமை எல்லாம் உமொருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்தும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சர்ச்சைக்கு போகணும். அதனால சீக்கிரம் ஜெபம் முடிச்சிருக்கோம். காலையில கிளம்பி போங்க. கர்த்தர் கூட வருவார். எல்லா தடைகளும் நீக்கி கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு போவார். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.